அப்புறம் படத்துல சில பல கேமியோஸ் இருக்கு. அதனால நான் என்ன ஏதுன்னு சொல்ல விரும்பல. பட் கேமியோஸ் இருக்கு. கண்டிப்பா அவங்கள எக்ஸைட் பண்ணுவாங்க. முக்கியமா எனக்கு அந்த மெஜிஷியன் கேமியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு உண்மையிலே படத்துல ஒருத்தரை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவர் பார்க்கவும் செம்மையா இருந்தாரு. இந்த படத்துல மிரட்டி விட்டுருந்தாரு. வேற யாரு? நம்ம சாண்டி மாஸ்டர் தான். ஆமா. இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல இவர்தான் மெயின் வில்லனா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு படமா இருக்கு. இதுல வில்லன் ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் போக போக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டெட்லி ஈவில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பயங்கரமா இருந்தாரு. வெறித்தனமா இருந்தாப்புல. ஒரு சில க்ளோஸ் ஷாட்லலாம் அவரோட எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது நம்ம லியோல பார்த்துருக்கோம். ஆனா அதை விட இதுல பல மடங்கு இருக்கு. மேபி அந்த லியோவை பார்த்துட்டு தான் இவரை வந்து பிக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேரக்டர் நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு மிரட்டி விட்டாப்ல. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்து மிரண்டேன். சில இது லைவ் லொகேஷனு, பட் பல விஷயங்கள் செட்டு தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும். ரைட்டிங்காகவும் படம் ஸ்ட்ராங்கு. டாமினிக் அருண் டேரக்டரும், சாந்தி பாலச்சந்திரன் 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ரைட்டிங்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பெரிய ஒரு புக் மாதிரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாப்டர் புக்லாம் எடுத்து ஒரு சாப்டர் 4 பக்கம் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு 4 பக்கம் தான் பார்த்து வந்தது. இன்னும் பல பக்கம் இருக்கு, சாப்டர் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு படம் பண்ணும்போது. அந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஒர்க் அவுட் ஆகலனாலுமே இது ஒரு நல்ல கிரேட் அட்டெம்ப்ட்னு தான் சொல்லியிருப்போம். பட் இது பயங்கரமா இப்போ ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இது பெரிய ஹிட் ஆகணும். ஸோ எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா பிடிக்கும் உங்களுக்கு.